குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். காமர்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இன்றைக்கி என்ன வந்து பார்க்க போகிறோன்னு சொல்லிப்பேன். 13 லெசன் வந்து பார்க்க போகிறோம். நேற்று இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். வேர் ஹவுஸோட இன்ட்ரோடக்ஷன். இன்றைக்கி வந்து மீனிங் ஆஃப் வேர் ஹவுஸ் அண்டு வேர் ஹவுசிங் அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். இட் இஸ் ஏ பிளேஸ் வேர் குட்ஸ் ஆர் ஸ்டோர்டு ஃபார் ஏ ஃபியூச்சர் யூஸ் அண்டு ஆக்ட் ஆஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் சென்டர் அப்படிங்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் சென்டர், சரியா? அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு distribution center warehouse are designed depending upon the nature of the product to be stored, சரியா? to be stored அப்படிங்கிறாங்க. பண்டக காப்பகம் மற்றும் பண்டக காப்பிடுதல் பொருள் மற்றும் வரையறை. இது எதிர்கால பயன்பாட்டிற்காக பொருட்களை சேமித்து வைக்கும் இடமாகவும் மற்றும் வளங்கள் மையங்களாகவும் செயல்படுகிறது, சரியா? ஃப்யூச்சருக்கு தேவையான பொருள் வந்து சேமித்து வைக்கக்கூடிய இடமாகவும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸாகவும் என்ன இருக்குது, இது வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸ்டோர்டு ப்ராடக்ட், சரியா? ப்ராடக்ட் டு பி ஸ்டோர்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா, டு கீப் பெரிசிபிள் ஐட்டம்ஸ் லைக் ஃப்ரூட்ஸு vegetable cold storage are required. Certain pharmaceutical products are to be kept under suitable temperature. Liquids like petrol, oil, molasses and tank, சரியா? While grain like barley, pulses etc. need ventilated halls அப்படிங்கிறாங்க. என்ன வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்துட்டு எடுத்துக்காட்டாக பழங்கள் மற்றும் காய்கறிகள் போன்ற விரைவில் அழுகக்கூடிய தன்மையுடைய பொருட்களை வைத்து பாதுகாக்க குளிர்பதன வசதி கொண்ட சேமிப்பு கிடங்குகள் தேவைப்படுகின்றன, சரி? அது மாதிரி அழுகக்கூடிய பொருளை வந்து பாதுகாக்கிறதுக்கு நம்மளுக்கு வேர் ஹவுஸ் என்ன இருக்குது, தேவையாக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில மருந்துகள் சரியான வெப்பநிலையை வைத்து பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு சில மெடிசன் வந்து எப்படி கரெக்டான சூட்டபுளான டெம்பரேச்சரில் வச்சு என்ன பண்ணணும், நம்ம வந்து அதை வந்து பாதுகாக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பெட்ரோல், எண்ணெய், கழிவுகள் போன்ற திரவங்கள் கொள்கலனில் சேமித்து வைக்கப்படும், சரியா? சேமித்து வைக்கப்பட வேண்டும். டேங்கில் என்ன பண்ணணும், இதில் பெட்ரோல் ஆயிலில் என்ன பண்ணணும், நம்ம வந்து சேமித்து வந்து வைக்கணும். அதே பார்லி, பருப்பு வகைகள் போன்ற தானியங்கள் காற்றோட்டம் உள்ள அறைகளில் பாதுகாக்கப்பட வேண்டும், சரி? அதேமாதிரி நல்ல ஒரு ஏர் வென்டிலேட்டாக இருக்கிற பிளேஸில் வந்து என்ன பண்ணணும், இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம பாதுகாக்கணுங்கிறாங்க. அதேமாதிரி அக்கார்டிங் டு ஜே ஸ்டீஃபன்சன், சரியா? ஸ்டீஃபன்சன், a warehouse in an establishment for the storage or accumulated of goods. ஒரு பண்டகசாலை என்பது பண்டங்களை பாதுகாப்பதற்காக அல்லது சேமித்து வைப்பதற்காக நிறுவப்பட்ட ஒரு இடமாகும் அப்படிங்கிறாங்க, சரியா? அதை வந்து ஒரு பொருளை ஸ்டீஃபன்சன் என்ன சொன்னாங்க, பண்டங்களை வந்து பாதுகாக்கவும் அல்லது சேமித்து வைக்கிற நிறுவப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, warehousing it is an arrangement by which goods are stored when they are not needed immediately and are kept in such a manner so as to protect from damage or deterioration அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பண்டக காப்பிடுதல் என்பது உடனடியாக தேவைப்படாத பொருட்களை சேதமடைதல் மற்றும் அழிவு ஆகியவற்றிலிருந்து பாதுகாத்து எதிர்காலத்துக்கு தேவைக்காக சேமித்து வைக்கும் ஒரு ஏற்பாடு ஆகும். வேர் ஹவுசிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த பொருள் வந்து தேவையில்லை, ஆனால் ஏன்னா அது ஃப்யூச்சரில் தான் அதோட தேவை வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. இப்போ அந்த பொருளை வந்து பாதுகாத்து வைக்கக்கூடிய இடத்த தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, வேர் ஹவுசிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, A warehousing is a commercial building for storage of goods. Stored goods can include any raw material, packing material, spray parts, component or finished goods associated with agricultural manufacturing and production, சரியா? என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு பண்டகசாலை என்பது பொருட்களின் சேமிப்புக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வணிக கட்டிடமாகும், சரியா? வேர் ஹவுஸுங்கிறது ஒரு பொருளை வந்து சேமித்து வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இடம், பில்டிங் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொருட்கள் என்பது மூலப்பொருட்கள், கட்டுமம் செய்யப்பட்ட பொருட்கள், உதிரி பாகங்கள், முடிவிட்ட பொருட்களாக வேளாண்மை பொருட்கள், உற்பத்தி பொருட்கள் போன்றவற்றை உள்ளடக்கம். இதெல்லாம் வந்து சேர்ந்து தான் என்னங்கிறாங்க, அந்த குட்ஸ் அப்படிங்கிறாங்க, சரியா? ஃபினிஷ்டு குட்ஸ் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வேர் ஹவுஸ் அண்ட் வேர் ஹவுசிங், சரியா? பண்டகசாலை மற்றும் பண்டக காப்பிடுதல்
ரெண்டுக்கும் இடையுள்ள வேறுபாடு. வேர்ஹவுசிங் இஸ் ஏ பிளேஸ் வேர் குட்ஸ் ஆர் ஸ்டோர்டு ஃபார் ஃபியூச்சர் யூஸ் வேரஸ் வேர்ஹவுசிங் இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் குட்ஸ். பண்டகசாலை என்பது பொருட்களை எதிர்கால தேவைக்காக சேமித்து வைக்கும் இடமாகும். சரியா, ஃப்யூச்சருக்காக என்ன பண்ணுறாங்க, அதை வந்து சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வேர்ஹவுசிங் இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் குட்ஸ். வேர்ஹவுஸ் இஸ் டு ஹோல்டு குட்ஸ் ஃபார் ஸ்டோரிங் பர்பஸ் ஒன்லி. அதே சமயம் பண்ட காப்பிடுதல் என்பது பொருட்களை சேமித்து பாதுகாக்கும் ஒரு ஏற்பாடு ஆகும். சரியா, வேர் ஹவுஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பொருட்களை வந்து எதிர்காலத்துக்காக என்ன பண்ணுறாங்க, சேமித்து வைக்கும் ஒரு இடம். அதே சமயம் பண்டக காப்பிடுதல் வேர் ஹவுசிங்கிறது என்ன, பொருட்களை சேமித்து பாதுகாக்கும் ஒரு ஏற்பாடு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு வேர் ஹவுசிங் ஆப்ஜெக்டிவ் இஸ் டு ப்ரெசர்வ் அண்டு ப்ரொடக்ட் குட்ஸ் ஃப்ரம் டெட்ராயேஷன் இன் குவாலிட்டி அண்டு குவான்டிட்டி அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில் அதாவது வேர் ஹவுசிங்னா பண்டக காப்பிடுதல். சரியா, பொருட்களை சேமித்து வைப்பது மட்டுமே பண்டக காப்பிடுதலின் நோக்கம். சரியா, பொருளை வந்து ஸ்டோர் பண்ணுறது மட்டும்தான் என்னது அவங்களோட எய்ம். அதேமாதிரி பொருட்களின் தரம் மற்றும் அளவு குறையாமல் பாதுகாப்பதாகும். அதேமாதிரி என்னது அதோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி வந்து என்னாக குறையாமல் வந்து பாதுகாக்கிறது அவங்களோட வேலை அப்படிங்கிறாங்க. நீட் ஃபார் வேர் ஹவுசிங் மோஸ்ட் ப்ரொடக்ஷன் இஸ் த பேஸ்டு. நீட் ஃபார் வேர் ஹவுசிங் ஃபஸ்ட் என்னது மாஸ் ப்ரொடக்ஷன். சரியா, பண்டகசாலை தேவைகளை பேரளவு உற்பத்தி அப்படிங்கிறாங்க. ப்ரொடக்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த anticipated demand for goods. Mass production of goods take place by establishing big factories and modern production. The market for such goods is spread all over the country. Therefore, warehousing are to be built at different places to store those products and provide prompt supplies when demanded அப்படிங்கிறாங்க. பேரளவு உற்பத்தி தேவையான அளவை கருத்தில் கொண்டு உற்பத்தி மேற்கொள்ளப்பட வேண்டும். நம்மளோட தேவையை பொறுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மேனுஃபேக்சர் வந்து பண்ணணுங்கிறாங்க. பெரிய தொழிற்சாலைகளில் நவீன உற்பத்தி முறையை பயன்படுத்தி பெரிய அளவில் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதே லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணி ஃபேக்ட்ரிகளில் என்ன பண்ணுறாங்க, மாடர்ன் ப்ரொடக்ஷன் வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, மாஸ் ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. அத்தகைய பொருட்களுக்கான தேவை நாடு முழுவதும் பரவியுள்ளது. அதோட தேவை வந்து என்ன இருக்குது, வேரஸோட அந்த பொருளோட தேவை ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் த கண்ட்ரி. சரியா, அதேமாதிரி அது எல்லா இடத்துலையும் அது ஒரு தேவை வந்து இருக்குது. எனவே இந்த பொருட்களை தேவையான பொழுது பயன்படுத்த பல்வேறு இடங்களில் பண்டகசாலை அமல்படுத்த வேண்டும். சரி, அதேமாதிரி என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு இடத்துல வந்து பொருளை வந்து அமல்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம பண்டகசாலை வந்து என்ன பண்ணணுன்னாக்கா பண்டகசாலை வந்து அவங்க வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. तो उसमें से कोई सा गाना क्वाजर करो लिखेंगी नहीं है ना डरती अय्यो ऐसे. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நேச்சர் ஆஃப் கமாடிட்டி. சம் குட்ஸ் ஆஃப் பெர்சிபிள் இன் நேச்சர் அண்டு தேர்ஃபோர் இட் சுட் பி கன்சியூம்டு இன் டைம் டு அவாய்ட் டெட்ராயேஷன். ஸ்டோரிங் தம் இன் கோல்டு ஸ்டோரேஜ் கேன் எக்ஸ்டெண்ட் த லைஃப் ஆஃப் த குட்ஸ் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பொருட்களின் தன்மை சில பொருட்கள் விரைவில் கெட்டு போகும் தன்மை கொண்டவை. எனவே அவைகள் குறிப்பிட்ட நேரத்துக்குள் பயன்படுத்தப்பட வேண்டும். சரியா, ஒரு சில பொருள் வந்து நேச்சர் ஆஃப் கமாடிட்டியில் ஒரு சில பொருள் வந்து என்ன ஆயிரும் சீக்கிரம் வந்து கெட்டு வந்து போயிடும். அது மாதிரி பொருளை வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து பாதுகாக்கணும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தை பயன்படுத்த வேண்டும். குளிர்பதன பண்டகசாலையில் அவற்றை சேமித்து வைத்தால் பொருட்களின் வாழ்நாளை நீட்டிக்க இயலும். சரியா, அது மாதிரி வேர் ஹவுஸில் வந்து என்ன பண்ணுறோம், ஸ்டோரேஜ் பண்ணி வச்சாக்கா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொருளை வந்து லைஃப் லாங் கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ண வந்து முடியும். அதேமாதிரி சீசனல் ப்ராடக்ட் பட் ரெகுலர் கன்சப்ஷன். The farm product such as wheat, sugar, pulses etc. are produced only in season, but the
consumption of this product are evenly separate throughout the year. If proper storage facility are not provided, the quality of these goods deteriorated and may become not usable அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து பருவகால உற்பத்தி ஆனால் தொடர் நுகர்வோர் கோதுமை, சர்க்கரை மற்றும் பருப்பு வகைகள் போன்ற விவசாய விளைபொருட்களின் பருவங்களில் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகிறது. சரியா? ஒரு சில பருவத்தில் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, கோதுமை, சர்க்கரை, பருப்புலாம் என்ன பண்ணுறாங்க, விவசாயம் வந்து பண்ணுறாங்க. சரியா? உற்பத்தி வந்து பண்ணுறாங்க. ஆனால் இந்த பொருளின் நுகர்வு ஆண்டு முழுவதும் நீடிக்கப்படுகிறது. ஆனால் இதோட தேவை வந்து எப்படி இருக்குது, நம்மளுக்கு ஆண்டு முழுவதும் வந்து இருக்குது. இவை சரியாக சேமித்து வைக்கப்படவில்லை என்றால் இந்த பொருள் கெட்டு போகும் வாய்ப்புள்ளது. அதேமாதிரி என்ன பண்ணல, இது வந்து சரியான முறையில் வந்து ஸ்டோரேஜ் வந்து நம்ம வந்து பண்ணலைனாக்கா இது வந்து கெட்டு போகக்கூடிய நிலைமை வந்து இருக்குதுங்கிறாங்க. அவை நுகர்வோருக்கு பயன்படாத நிலை ஏற்படலாம். அதேமாதிரி கன்சியூமர் வந்து இதை யூஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு வந்து வரலாம் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னட்டு ரெகுலர் ப்ரொடக்ஷன் பட் சீசனல் கன்சப்ஷன். சர்டைன் குட்ஸ் ப்ரொடியூஸ் ரெகுலர்லி த்ரூ அவுட் த இயர். சரியா? சில பொருட்கள் தொடர்ந்து ஆண்டு முழுவதும் உற்பத்தி செய்யப்படுகின்றனர். பட் தே ஆர் டிமாண்டட் இன் சீசன் ஒன்லி. சரியா? ஆனால் அது சீசனில் மட்டும்தான் என்ன பண்ணுவோம், பருவகாலத்தில் மட்டும் பயன்படுத்தும். எக்ஸாம்பிள் என்ன, ரெயின் கோட்டு, பிளாங்கெட்டு, அம்பர்லா எக்ஸட்ரா. ரெகேர் ஸ்டோரேஜ் ஃபார் ஹோல் இயர். அந்த இந்த போர்வைகள், கம்பளிகள், சரியா, அங்கிகள், குடை முதலியவற்றை ஆண்டு மூலம் உற்பத்தி செய்வதால் அவற்றை பாதுகாக்க வேண்டியுள்ளது. த கேன் பி ரிலீஸ்ட் இன் லார்ஜ் குவான்டிட்டிஸ் டு மீட் த ஹெவி டிமாண்ட் இன் ரெயின் அண்ட் விண்டர் சீசன். அதே மழை மற்றும் குளிர்காலம் இவற்றின் பேரளவு தேவையை பூர்த்தி செய்ய வழிவகுக்கிறதுங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதில் வந்துட்டு proximity to production center. Production of goods at a specific center need to be specified in time and without interruption to consumer throughout the country. For this purpose, goods are regularly fed to the warehouse situated at the different market area அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன சொன்னால், பண்டக காப்பக மையங்களில் உள்ள பொருட்களை நாடு முழுவதும் உள்ள நுகர்வோர்களுக்கு தடை இல்லாமல் வழங்க வேண்டியுள்ளது. இந்த நோக்கத்திற்காக விற்பனை இடங்களுக்கு அருகாமையில் உள்ள பல்வேறு பண்டகசாலைகளுக்கு தொடர்ந்து பொருள் வழங்கப்பட்டு வருகிறது. சரியா? அதேமாதிரி என்ன சொன்னால், பண்டக காப்பக மையங்களுக்குள்ள பொருட்கள் நாடு முழுவதும் என்ன பண்ணாங்க, டிஸ்ட்ரிபியூட் வந்து கன்சியூமருக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இன்டரப்ஷன் இல்லாமல் அவங்களுக்கு வந்து போயிட்டு வந்து சப்ளை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த நோக்கத்திற்காக விற்பனை இடங்களுக்கு அருகாமையில் பல்வேறு பண்டகசாலைகள் தொடர்ந்து பொருள் வழங்கப்பட்டு வருது. எங்கே வந்து சேல் வந்து பண்ணுறாங்களோ அது பக்கத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வந்து வேர்ஹவுஸை வந்து அவங்க வந்து வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன, டைப்ஸ் ஆஃப் வேர்ஹவுஸ். சரியா? டைப்ஸ் ஆஃப் வேர்ஹவுஸில் என்ன கொடுத்துருக்காங்க, டைப்ஸ் ஆஃப் வேர்ஹவுஸில் அந்த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப்பு ப்ரைவேட் வேர்ஹவுசஸ், கவர்மெண்ட் வேர்ஹவுசஸ்ஸு, என்னது அடுத்து பப்ளிக் வேர்ஹவுசஸ்ஸு, கோஆப்ரேட்டிவ் வேர்ஹவுசஸ்ஸு, பாண்டடு வேர்ஹவுசஸ்ஸு, இன்ஸ்டிடியூஷனல் வேர்ஹவுசஸ்ஸு, டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் வேர்ஹவுஸ் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி உரிமையின் அடிப்படையில் தனியார் பண்டகசாலைகள், அரசு பண்டகசாலைகள், பொது பண்டகசாலைகள், கூட்டுறவு பண்டகசாலைகள், பிணையக்காப்பு களஞ்சியங்கள், நிறுவன முறை பண்டகசாலைகள், விநியோக மைய பண்டகசாலைகள் அப்படிங்கிறாங்க. சரியா? இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதெல்லாம் அந்த பேஸ் ஆஃப் ஓனர்ஷிப்பில் உரிமையின் அடிப்படையில் தனியார் பண்டகசாலைகள், அரசு பண்டகசாலைகள், பொது பண்டகசாலைகள், கூட்டுறவு பண்டகசாலைகள், பிணையக்காப்பு களஞ்சியங்கள், நிறுவன முறை பண்டகசாலைகள், விநியோக மைய பண்டகசாலைகள். அடுத்தது என்னென்னு, அந்த பேஸ் ஆஃப் கமாடிட்டி ஸ்டோர், ஜென்ரல் வேர்ஹவுஸு, ஸ்பெஷல் கமாடிட்டி வேர்ஹவுஸு, கோல்டு ஸ்டோரேஜு, ரெஃப்ரிஜரேட்டர் வேர்ஹவுஸு, கிளைமேட் கண்ட்ரோல் வேர்ஹவுஸு. அதேமாதிரி பொது பண்டகசாலைகள் தமிழில் பண்டகங்களின் தன்மையின் அடிப்படையில் பொது பண்டகசாலைகள், சிறப்பு பொருள் பண்டகசாலைகள், குளிர்பதன பண்டகசாலைகள் அல்லது குளிரூட்டப்பட்ட கிடங்குகள், தட்பவெப்பநிலை கட்டுப்பாடு பண்டகசாலைகள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப்பு private warehouse. Private warehouses are built and owned by private business enterprises in order to store the product produced by them. They are exclusively for their use and are not meant for other manufacturing or business unitங்கிறாங்க. தனியார் பண்டகசாலைகள். இவ்வகை பண்டகசாலைகள் தனியார் தொழில் மற்றும் வணிக நிறுவனங்கள் அவை உற்பத்தி செய்யும் பொருட்களை சேமிப்பதற்காக உருவாக்கப்பட்டவை. சரியா? தனியார் பண்டகசாலை வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, வணிக நிறுவனங்களே அவை உற்பத்தி செய்த பொருள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பாதுகாத்து சேமித்து வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா
அவை அவற்றின் சொந்த பயன்பாட்டிற்கானது. அவரோட சொந்த தான் வந்து இப்போ தனியார் பண்டகசாலைனா ப்ரைவேட் வேர் ஹவுஸ்னால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்மளோட பிஸ்னஸ் என்டர்பிரைஸில் பொருள் வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுறோனாக்கா அந்த பொருளை வந்து நம்மளே என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட வேர் ஹவுஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கலாம். சரியா? அல்லது வியாபார நிறுவனங்களுக்காக உருவாக்கப்பட்டவை அல்ல. சரியா? அது வந்து பிற உற்பத்தியாளருக்கும் வியாபார நிறுவனம் உருவாகும். ப்ரைவேட்னாக்கா நம்ம வந்து நம்மளுக்காக உருவாக்கிக்கிட்டது. அதே கவர்மெண்ட் வேர் ஹவுஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தெர் ஆர் கிரியேட்டட் அண்ட் ஆப்ரேட் பை த கவர்மெண்ட் டு implement programs of the government. சரியா? government their service mostly available to government. A detailed study on all the above warehouse is given at the end of this chapter அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கனாக்கா, இதில் வந்துட்டு அரசு திட்டங்களை அமுல்படுத்துவதற்காக அரசு இந்த பண்டகசாலைகளை உருவாக்கி நடத்தி வருகிறது. இதன் சேவைகள் பெரும்பாலும் அரசு துறை மட்டுமே கிடைக்கின்றன. அனைத்து அரசு பண்டகசாலைகள் பற்றிய விரிவான விளக்கம் இந்த அத்தியாயத்தில் முடிவில் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாப்டரில் என்ட்ரியில் என்ன பண்ணியிருக்காங்க, இதை பற்றின டீட்டெயில் என்ன பண்ணியிருக்காங்க, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன, பப்ளிக் வேர் ஹவுஸ் அப்படிங்கிறாங்க. பப்ளிக் வேர் ஹவுஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பொது பண்டகசாலை. சரியா? பொது பண்டகசாலை அப்படிங்கிறாங்க.